அனைவருக்கும் வணக்கம். ஸ்னாப்சாட்டில் இருக்கிற ஒரு 7 வேற லெவல் ட்ரிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா, ஸ்னாப்சாட்டில் பொதுவாக எல்லாருமே ஸ்னாப் தான் அனுப்புவாங்க, சம்டைம்ஸ் மெசேஜஸும் அனுப்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் தம்பி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். இந்த மெசேஜை நான் படிக்கணும், ஆனால் நான் படித்ததே என் தம்பிக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன்னா, என் தம்பியோட ப்ரொஃபைல் பிக்சரை இப்படி ஸ்க்ரோல் பண்ணி அவனோட மெசேஜை அப்படி எட்டி பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறேன். ஃபுல்லாக இழுத்திங்கன்னா மெசேஜை படித்ததை காமிச்சிரும். அதனால் அப்படி லைட்டாக எட்டி பார்த்துட்டு அப்படியே விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெசேஜை ரீட் பண்ணிட்டேன். ரீட் பண்ணால் கூட என் தம்பி மொபைலில் நான் ரீட் பண்ண மாதிரி காமிக்கவே இல்லை. நீங்களும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, ஒரு ஸ்னாப்புக்கு ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரே ஸ்னாப்புக்கு மல்டிபிள் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஒரு ஸ்னாப்பை எடுத்ததும் அதை ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு ஃபில்டர் அப்ளை ஆகும். இனி ஒரு விரலால் ஸ்க்ரீனை அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு விரலை ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபில்டர் ஆட் ஆகும். இப்படி ஃபோட்டோவாக இருந்தால் 3 ஃபில்டர் வரைக்கும், வீடியோவாக இருந்தால் 5 ஃபில்டர் வரைக்கும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது என்னால் 2 ஃபில்டர் தாண்டி ஆட் பண்ண முடியல. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களால் எத்தனை ஃபில்டர் வரைக்கும் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவதா நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா, எமோஜி பிரஷ். ஸ்னாப்சாட்டில் ஒரு ஸ்னாப்பை எடுத்ததுக்கு அப்புறமா பென்சில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எமோஜி ஐக்கான் காமிக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச எமோஜியை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் படம் வரைஞ்சிக்கலாம். நான் வரைகிற படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, ஸ்னாப்சாட்டை ஸ்னாப் அனுப்புறதுக்கு, மெசேஜ் அனுப்புறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்னாப்சாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சால்வ் அ மேக்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமை ஸ்கேன் பண்ணால் அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி சொல்லிடும். சின்னதாக ஒரு கால்குலேஷனுக்கு டெமோ காமிக்கிறேன். இன்டெகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷனுக்கு கூட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸ் ப்ராப்ளமுக்கான ஆன்சரை மட்டும் இல்லைங்க, ஒரு டாகோட ப்ரீடு, ஒரு காரோட மாடலு, அப்புறம் ஒரு பிளான்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு சாங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட உங்களால் ஸ்னாப்சாட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் கூட டெய்லி நம்ம சேட் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பின் ஷார்ட்கட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் உங்கள் ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் பிக்சரோட இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்துடும். இதை கிளிக் பண்ணி டைரெக்டாக அவங்க கூட சேட் பண்ணிக்கலாம். ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, ஸ்னாப்ஸ்ட்ரீக்ஸ். ஸ்னாப்சாட்டோட ஒன் ஆஃப் த பாப்புலர் ஃபியூச்சர்னே சொல்லலாம். ஸ்னாப்ஸ்ட்ரீக்ஸோட டிஃபால்ட் எமோஜியாக ஃபயர் எமோஜி இருக்கும். எப்போவுமே டிஃபால்ட் எமோஜியை தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எமோஜியை வேணால் ஸ்னாப்ஸ்ட்ரீக்ஸ் எமோஜியாக உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு சேட் பேஜோட டாப்பில் இருக்கிற 3 டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எமோஜி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்னாப்ஸ்ட்ரீக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் எந்த எமோஜியை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த எமோஜி ஸ்னாப்ஸ்ட்ரீக் எமோஜியாக செட் ஆகிரும். ஸ்னாப்சாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா சேட் செக்ஷன் ஓப்பன் ஆகும். லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்டோரிஸ் ஓப்பன் ஆகும். டாப்பில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மெமரிஸ் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா சர்ச் ஓப்பன் ஆகும். ஸ்னாப் எடுத்துகிட்டு இருக்கும்போது டபுள் டேப் பண்ணால் ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராவும் சுவிட்ச் ஆகும். அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களால் ஒரு விரலால் கூட ஜூம் பண்ணிக்க முடியும். மூச்சு விடாமல் உங்களுக்காக ட்ரிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறேன். அதனால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.